பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டோரின் குடும்பத்தினர் கண்ணீருடன் நன்றி தெரிவிக்கின்றனர். நீதி வென்றது என கூறி அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கக்கூடிய தகவலானது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இது பற்றி மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரஹ்மான் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இப்ப கொல்லப்பட்டோரின் குடும்பத்தார் நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதனை பார்த்து வருகிறோம். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த அவசர அமைச்சரவை கூட்டம், மத்திய அமைச்சரவை கூட்டம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது. இது பற்றியெல்லாம் பேசலாம். இப்பொழுது தாக்குதல் நள்ளிரவில் அதிகாலையில் நடத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 பயங்கரவாத நிலைகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் பாதுகாப்புத்துறை ஒரு 3 சொற்களை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஃபோக்கஸ்ட், மெசர்ட் அண்ட் நான் எஸ்கலேட்டரி என்று அவர்கள் இந்த தாக்குதல் பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த ஃபோக்கஸ்ட் என்று சொல்லும் பொழுது அந்த பயங்கரவாத நிலைகளை குறிவைத்து மட்டும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை, அதே போல மெசர்ட் என்றால் எந்த அளவிற்கு அந்த பயங்கரவாதிகளுக்கான அந்த அச்சம் இருக்க வேண்டும் அல்லது அந்த பயங்கரவாதிகளுக்கான அந்த பதிலடி இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அளவிடப்பட்ட ஒரு தாக்குதலாக நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல நான் எஸ்கலேட்டரி என்கிற அந்த சொல்லை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது ஒரு போராக மாறிவிடக்கூடாது, அது ஒரு இந்தியா பாகிஸ்தான் இடையான போர் என்கிற அளவிற்கு சென்றுவிடக்கூடாது. அது அல்ல இந்த தாக்குதலுடைய நோக்கம். இந்த தாக்குதலுடைய நோக்கம் முழுக்க முழுக்க பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது, பயங்கரவாதிகளை தண்டிப்பது, பயங்கரவாத நிலையில அழித்தொழிப்பது என்கிற அடிப்படையில் தான் இருக்கிறது என்பதை குறிப்பதற்காகத்தான் இன்று இந்த 3 சொற்களை அந்த பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் பயன்படுத்துகின்றன என்பதை நாம் குறித்துக் கொள்ள வேண்டும். 10 மணிக்கு பாதுகாப்புத்துறையின் அமைச்சகத்தினுடைய சார்பில் இந்த தாக்குதல் எதற்காக நடத்தப்பட்டது, எப்படி நடத்தப்பட்டது என்கிற விவரங்களை அவர்கள் தெரிவிக்க இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பதும் நடைபெற இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த தாக்குதலை பொறுத்தவரை இது இந்த பயங்கரவாதிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் என்றாலும் கூட இந்த தாக்குதல் என்பது பல்வேறு பின்விளைவுகளை கொண்டது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏனெனில் இந்தியாவை பொறுத்தவரையில் அண்டை நாடுகளுடன் அமைதியை விரும்புகிற கொள்கையை கடைபிடிக்கிற நாடு என்பது பலமுறை மத்திய அரசால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் அவர்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் எழுவதற்கான வாய்ப்புகள் இல்லாத அளவிற்குத்தான் இந்தியாவுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றன. ஆனால் இந்திய எல்லைக்குள் அதிலும் அந்த தாக்குதல் நடத்தியவர்களில் 2 அல்லது 3 பேர் பாகிஸ்தானியர்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் ஒருவன் பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய சிறப்பு படைகளில் பணியாற்றி பயிற்சி பெற்றவன் என்கிற அந்த தகவலும் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதலுக்கு அங்க இருக்கக்கூடிய உளவு அமைப்புகளும் சரி, ராணுவத்தினுடைய சிறப்பு படைகளும் சரி சேர்ந்து உதவி இருக்கின்றன என்பது சந்தேகிப்பதற்கான எல்லா அடிப்படைகளும் இருக்கின்றன என்கிற நிலையில் தான் அவர்கள் உள்ளே ஆத்திரமூட்டக்கூடிய வகையில், அதுவும் அப்பாவி பொதுமக்கள் 26 பேரை அவர்கள் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பதிலடி தாக்குதல் என்பது உலக அரங்கில் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமற்றது. ஏனெனில் நாம் போய் இன்னொரு நாட்டின் மீது வழியே போய் வம்பிழுக்கவில்லை அல்லது இன்னொரு எல்லைகளுக்குள் சென்று தாக்குதல் நடத்தவில்லை. மாறாக இந்திய மண்ணில், அதிலும் இந்தியர்களுடைய 25 பேர் பிளஸ் ஒரு நேபாள நாட்டவர் என 26 பேருடைய உயிரை பறிக்கும் அளவிற்கு அந்த பயங்கரவாத செயல் செல்லும் பொழுது அதற்கான பதிலடி நடவடிக்கை என்பது தவிர்க்க இயலாதது, அவசியமானது என்பது உலக அரங்கில் தெரிந்ததுதான். இந்த பின்னணியில் தான் நாம் இந்த விஷயத்தை பார்க்க வேண்டும். இருப்பினும் கூட இந்த பாகிஸ்தானுடைய எதிர் நடவடிக்கைகள் ஏதேனும் இருந்தால் அதற்கான அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். அப்படி அவர்கள் ஏதேனும் அவர்கள் செயலில் இறங்கக்கூடுமே என்றால் அதனுடைய விளைவுகள் ஏற்படாத வகையில் அதை முன்கூட்டியே தடுத்துவிட வேண்டும் என்கிற அந்த நிலைகள் இருக்கின்றன. இதற்காக ஏனெனில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு, பகல்காம் தாக்குதல் நடத்தப்பட்டு 2 வாரங்கள் ஆகிவிட்டது. ஏன் இந்த 2 வார காலம் எடுத்துக் கொள்ளப்பட்டது என்றால், ஒன்று அந்த பாகிஸ்தானுக்கு அவகாசம் அளிப்பது, அந்த பயங்கரவாதிகள் மீது அந்த பயங்கரவாத நிலைகளை அளிப்பதற்கான ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கிறதா என்பதற்கான அவகாசம் அளிப்பது, அது உலக அரங்கில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த அவகாசம் இந்தியாவில் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு நடுவே பல்வேறு விதமான அந்த டிப்ளமேட்டிக் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். தூதரக அதிகாரிகளை வெளியேற்றுவது, இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நாட்டவர்களை வெளியேற்றுவது, இந்தியா பாகிஸ்தான் இடையேயான எல்லையை மூடுவது, அது மட்டுமல்லாமல் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பது என்கிற அளவிற்கு பல்வேறு விதமான நடவடிக்கைகளை இந்தியா எடுத்திருக்கிறது. இந்த காலகட்டத்திற்குள் தான் இந்த தாக்குதலுக்கான இப்போது இன்று புதன்கிழமை நள்ளிரவில் அதிகாலையில் நடத்தப்பட்டிருக்கிற
இந்த தாக்குதலுக்கான திட்டமிடல்கள் என்பது இத்தனை நாட்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கும். இந்த தாக்குதல் நடத்தும் போது அதற்கு என்ன விதமான எதிர்வினைகள் அங்கிருந்து வரக்கூடும் என்பது இந்திய அரசுக்கும் அதே போல பாதுகாப்புத்துறைக்கும் முப்படைகளுக்குமே தெரிந்திருக்கும். அந்த அடிப்படையில் அதற்கான திட்டமிடல்களும் அவர்கள் முன்கூட்டியே செய்திருப்பார்கள் என்பதை பார்க்கிறோம். இதை தொகுத்து கொண்டு இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இது பற்றி விவாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகள் இருக்கும் என்பது குறித்தும் அவர்கள் விவாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அகிலா.